வணக்கம். இந்த லெசன் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றத பத்தி தான். ஒரு லெசன்லயும் நம்ம ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றப்ப என்ன விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஹெல்பிங் வேர்ப் என்னதை போடணும், சப்ஜெக்ட் கொஸ்டினா ஆப்ஜெக்ட் கொஸ்டினா, ப்ரெபசிஷன்ஸை வச்சு முடியும் போது அந்த கொஸ்டின்ஸை எப்படி நம்ம கவனமா ஃப்ரேம் பண்ணணும், வேர்ட் ஆர்டர், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த லெசனும் Essential English Grammar Supplementary Exercises Helen Naylor with Raymond Murphy இந்த புக்ல இருந்து தான் எடுத்திருக்கிறேன். Unit 99 just 6 sentences. ஸோ இன்னைக்கு கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ண போறோம்னா வாட் விச்சோட சேர்த்து இன்னொரு வேர்டும் போட்டு இந்த கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இதுவும் நீங்க 6க்கு எவ்வளவு மார்க்ஸ் வாங்கினீங்கிறத காமெண்ட்ஸ்ல அவசியம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, let's begin. Write questions with which or what or how plus the word in brackets. So என்ன வேர்டை நம்ம இந்த question words ஓட யூஸ் பண்ணணுங்கிறத bracketsல கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாதிரி கரெக்டான கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணணும். Number 1, we can catch the train if we hurry. நம்ம வேகமா போனோம்னா ட்ரெயினை பிடிச்சிடலாம், அதான் அர்த்தம். அப்ப நம்ம அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும் போது நம்ம என்ன கொஸ்டின் கேட்போம், எத்தனை மணிக்கு ட்ரெயின் கிளம்புது, ரைட்? அப்படிதானே கேட்போம். ஸோ இங்க டைம் வேர்டு தான் கொடுத்துருக்கு. வாட்டோட தான் நம்ம அந்த டைம் போடணும். வாட் டைம் டஸ் த ட்ரெயின் லீவ், ஓ இட் போடலாம், ட்ரெயினும் போடலாம். வாட் டைம், எத்தனை மணிக்குன்னு சொல்லும் போது எத்தனை நம்ம ஹவு மெனி தானே சொல்லுவோம். சொல்லி ஹவு மெனி எல்லாம் போடுறாதீங்க தயவு செய்து. நோ, அது மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க வாட் இருக்கே, வாட்னா என்ன தானே, என்ன மணின்னு நம்ம கேட்க மாட்டோமே அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். திஸ் இஸ் த ரைட் வே டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். வாட் டைம் டஸ் த ட்ரெயின் லீவ்? ஓகே, வாட் டைம் டஸ் த ட்ரெயின் லீவ், இது வந்து நம்ம பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல போடுறோம். டஸ் லீவ், ஏன்னா இது ஒரு ஃபிக்ஸட் டைம் டேபிள். பொதுவா நம்ம ஃபிக்ஸட் டைம் டேபிள்ஸ்க்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை போடணுங்கிறத நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிறோம்ல. ட்ரெயின் வர்றது போகிறது இது எல்லாமே ஷெட்யூல்டு இவெண்ட்ஸ், ரைட்? ஃப்ளைட்டோட அரைவல், டிபார்ச்சர், இதெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கேட்கணும். வாட் டைம் டஸ் த ட்ரெயின் லீவ், எத்தனை மணிக்கு ட்ரெயின் கிளம்புது. ஓகே, நெக்ஸ்ட். ஐம் லேர்னிங் ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச் அண்ட் அரபிக் அட் த மூமெண்ட். இந்த 3 லாங்குவேஜஸ் படிச்சுட்டு இருக்கிறோம்னு சொல்றோம். அதுக்கு பி என்ன கேட்குறாங்க, dash prefer. Language is the word that's given in brackets. இப்போ நம்ம which போட போறோம். which language, ஏன் which போடணும்? 3 லாங்குவேஜஸ் சொல்லியிருக்கோம், கொஞ்சம் தான் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போடணும்ல 2 நாளைக்கு முன்னால, வாட்டுக்கும் விச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம which போடுவோம். 3 லாங்குவேஜஸ் தான் இருக்கு. அதுல நீ எதை ப்ரிஃபர் பண்ற, which language do you prefer? நீ 3 லாங்குவேஜஸ் படிச்சிட்டு இருக்கிறீங்களா, அதுல நீ எதை ப்ரிஃபர் பண்ற? which language do you prefer? Okay. I'm really tired today. I went for a long walk yesterday. ரொம்ப டயர்டா இருக்கிறேன், நேத்து ரொம்ப தூரம் நடந்தேன், அப்படிதான் சொல்லுவோம். go for a walk is an expression. So a long walk, இந்த walk வந்து noun, நடை அந்த அர்த்தம். dash walk, far is the word that's given. இப்போ நம்ம என்ன கேட்போம், எவ்வளவு தூரம் நடந்த, ரொம்ப தூரம் நடந்தேன்னு சொல்றீங்க, எவ்வளவு தூரம் நடந்த, how far did you walk? yesterdayங்கிறதுனால past tenseங்கிறதுனால நம்ம did போடணும். how far did you walk, இந்த walk வந்து verb தான். see, didம் walkம் சேர்ந்து தானே verb. how longனு கேட்டுறாம how farன்னு போடணும். far இங்கே கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம போட்டுருவோம். how longனா time, how farna distance. ஓகே, எவ்வளவு நேரம் நடந்ததுன்னா தான் how long நம்ம கேட்போம். this is time related and this is distance related. ஓகே, எவ்வளவு தூரம் நடந்த. next, I've got dark hair.
but my sister's is completely different. And the sentence நல்லா பாருங்க. I've got dark hair. So in the have got to, I have மாதிரி உள்ள அந்த usage தான். Okay, have you got பதிலா do you have அதெல்லாம் போடலாம்னு இன்னொரு லெசன்ல சொல்லியிருந்தேன்ல அதே மாதிரி தான் இது. I have dark hairனு சொல்ற மாதிரியே அர்த்தம் தான் I've got dark hair. எனக்கு டார்க் ஹேர் இருக்கு ஆனா என்னோட சிஸ்டரோட ஹேர் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. மை சிஸ்டர்ஸ் இங்க கூட ஹேர் நம்ம போட வேண்டியது இல்லை. இட்ஸ் அண்டர்ஸ்டுட். சிஸ்டர்ஸ்னாலே சிஸ்டர்ஸ் ஹேர் தான் இங்க. ஓகே, திருப்பி அந்த வேர்டை நம்ம ஹேரை ரிப்பீட் பண்ணாம வெறும் சிஸ்டர்ஸ்னு போட்டாலும் கரெக்ட் தான், நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி சொல்லும் போது. I've got dark hair but my sisters is completely different. இந்த சிஸ்டர்ஸ்னு சொல்லும் போது நீங்க apostrophe s கரெக்டா போடணும். ஏன்னா சிஸ்டருடைய பொசஷனை நம்ம மீன் பண்ணும்போது apostrophe s போடுவோம்ல, ரைட்? ஸோ இங்க சிஸ்டர்ஸ்க்கு பக்கத்துல இஸ் வருமாலாம் நினைக்க கூடாது. நீங்க இந்த இஸ் எதுக்காக வருதுன்னா அந்த ஹேர்க்காக தான் வருது. ஹேர் வேர்டு இல்லைனாலும் அதுதான் அங்க அண்டர்ஸ்டுட். ஓகே, சிஸ்டர்ஸ் ப்ளூரல் வேற, இது வந்து சிஸ்டர் உடைய. apostrophe இல்லாம சிஸ்டர்ஸ் இருந்தாதான் அது ப்ளூரல். ஸோ அங்க இப்ப இந்த சிஸ்டர்ஸ் வராதுல்ல, அர்த்தம் பாத்தீங்களா? dash her hair, color is the word that's given. அவளோட ஹேர் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் தான். அவளோட ஹேர் என்ன கலர்ல இருக்குன்னு கேட்க வர்றோம். வாட் கலர், வாட் கலர் இஸ் her hair? Hair is an uncountable noun. Uncountable nouns are singular. அதனால தான் நம்ம இங்க is போடுறோம். What color is her hair? ஜென்ரலா இந்த கொஸ்டின் நம்ம சொல்லும் போது லைவ் கிளாஸஸ்ல கூட இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க எப்பயுமே. வாட் இஸ் த கலர் ஆஃப் அவர் ஹேர்னு கேட்கக்கூடாது, கேட்கலாம். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு கொஸ்டின். ஆனா இதையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க இந்த பேட்டர்னே அதுதான். வாட்டோட ஒரு வேர்டு போடுறோம், விச்சோட ஒரு வேர்டு போடுறோம், ஹவோட ஒரு வேர்டு போடுறோம், ரைட்? ஸோ வாட் கலர் சேர்த்தே வருது. வாட் கலர் இஸ் யுவர் ஹேர்? வாட் கலர் இஸ் யுவர் பேக்? வாட் கலர் ஆர் யுவர் ஷூஸ்? ஓகே, ஸோ வாட் கலருக்கு பக்கத்துல எப்பயும் இஸ் தான் வரும்னு இல்லை, அதுக்கப்புறமா என்ன வருதோ அதுதானே சப்ஜெக்ட். பேக், ஹேர் எல்லாம் சிங்குலர்ங்கிறதுனால நம்ம இஸ் போடுறோம். ஷூஸ் ப்ளூரல்னு இருக்கும்போது ஆர் போட்டு வாட் கலர் ஆர் யுவர் ஷூஸ்னு கேட்கணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் number 5. Everyone thinks I'm younger than Tom because he is much taller than me. அவன் என்னை விட ரொம்ப உயரமா இருக்கிறதுனால நான் அவனை விட வயசு கம்மின்னு நினைக்கிறாங்க எல்லாரும். Everyone thinks I'm younger than Tom because he is much taller than me. உடனே பி என்ன கேட்குறாங்க? அவனோட உயரம் என்ன, அவன் எவ்வளவு உயரமா இருக்கான். ஓகே, so tall is the word that's given. How tall? How tall is he? அவனோட ஹைட் என்ன, அதான் அர்த்தம். How tall is he? அவன் எவ்வளவு உயரமா இருக்கிறான். இது வந்து நான் முந்தையே ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு ஷார்ட்ஸ் இந்த டாபிக்ல நான் போட்டிருந்தேன். How tall is he-க்கும் how tall he is-க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே பாருங்க அதோட பங்க்சுவேஷன் மார்க் டிஃபர் ஆகுதா? Why? Because this is a question. ஏன்னா இங்க வந்து அவனோட ஹைட் என்னன்னு கேட்குறோம். இது வந்து எக்ஸ்கிளைம் பண்றோம், ஆச்சரியப்படுறோம். அவன் வந்து ரொம்ப உயரமா இருக்கான்னு தெரியுது, எவ்வளவு உயரமா இருக்கான் அப்படின்னு சொல்றதுதான் இது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இந்த வேர்ட் ஆர்டர்ல கவனமா இருக்கணும். ஹீயை முதல்ல போட்டு அப்புறம் இஸ் போடுறோம். இங்க கொஸ்டின்ங்கிறதுனால வேர்பை முதல்ல போட்டு அப்புறம் சப்ஜெக்ட் போடுறோம். How tall is he? ஓகே, how tall he is. இது ரெண்டும் சொல்லி பாருங்களேன். நீங்க நியூ சப்ஸ்கிரைபரா இருந்தா அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால தான் அந்த விஷயங்களை அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ நீங்க சேனல்ல போய் கூட பிளேலிஸ்ட் எடுத்து ஷார்ட்ஸ் அதை எடுத்து கூட நீங்க பார்க்கலாம். நிறைய ஷார்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். இதுல வேர்ட்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ், இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற டிஃப்ரென்ஸ், டென்சஸ்ல இருக்கிற டிஃப்ரென்ஸ், ப்ரெபசிஷன்ஸ், ஆர்டிகிள்ஸ், இது மாதிரி நிறையவே நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். அதெல்லாம் நீங்க பாருங்க, அதுல இருந்து நிறைய லேர்ன் பண்ணலாம். ஒரு நிமிஷம் தானே, ஸோ ரொம்ப நேரம் ஆகாது உங்களுக்கு. ஓகே, the last one, number 6, we must go.
Are you ready? Nearly. Nearlyனா என்ன? Almost ready. இன்னும் ரெடி இல்லைன்னு தான் அர்த்தம் ஆனாலும். ஓகே, கடைசியில் ஷூஸ் போட்டுட்டு இருக்க நேரத்தில் கேட்குற கொஸ்டின் இது. நான் என்ன ஷூஸை போட? பிளாக்கா ப்ரௌனா? See, dash where the black ones or the brown ones. Shoes is the word that's given. இப்போ ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான், black, brown, right? அப்போ ரெண்டு தான் இருக்கும்போது நம்ம which போடணும். எந்த ஷூஸை போட? which shoes shall I wear? ஸோ இங்கே வந்து நம்ம இன்னொருத்தரோட ஒப்பீனியனை கேட்கும்போது இந்த ஷால் போடுவோம். shall I? which dress shall I wear? what shall I wearன்னு கேட்குறது ஜென்ரல் கொஸ்டின். வாட் போடும்போது, which போடும்போது கொஞ்சம் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறீங்க, இதுவா அதுவா, 4-5 ஆப்ஷன்ஸில் எதுன்னு கேட்கலாம். இல்லை ரெண்டு தான் இருக்குன்னா இது மாதிரி பிளாக்கா ப்ரௌனா? which shoes shall I wear? the black ones or the brown ones? ஸோ இந்த ஒன்ஸை கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒன்ஸ் வந்து ஷூஸை தான் ரெஃபர் பண்ணுது. திருப்பியும் ஷூஸ்ன்னு கேட்டால் நல்லா இருக்காது, அதனால தான் ஒன்ஸ் இருக்குது. just to avoid repetition. the black shoes or the brown shoesன்னு கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனாலும் இந்த யூசேஜும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இப்போ நீங்கள் ஒரு விஷயமா ஒரு லெசனில் லேர்ன் பண்ணிக்கிட்டே வர்றதுனால கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுல நல்லா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் யார் கூடயாவது சேட் பண்ணும்போது கூட இங்கிலீஷில் சேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கேளுங்க. ப்ராப்பர் வேர்ட் ஆர்டரில் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களான்னு நீங்களே நல்லா டபுள் செக் பண்ணிவிட்டு அப்புறமா சென்ட் பண்ணுங்கள். ஓகே, எஸ், ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த லெசனை. See you in the next lesson.